கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார்: கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று. நாமும் நம்மளை சிந்தித்து பார்ப்போம், நம் மகிழ்ச்சியோடு தான் ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா என்று. நாம் யாவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுப்பி நிற்போம். வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். நாம் நம்மளை தாழ்த்தி ஜப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். அப்பொழுது பாடகக் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்து எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளையும் தந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கூடி வர எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட ராஜா, இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற நாங்கள், இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாங்கள், எங்களை ஒரு விசை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் தயவாக எங்களுக்கு மன்னிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, அப்பா, ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களை தேவன் சீக்கிரமாக கூட்டி வரும்படியாக, ஆண்டவரே, வருகிற நாட்களில் வந்து ஆராதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அப்பா, இந்த செய்தியை தாங்கி வந்திருக்கிற தேவதாசனை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை தந்து ஆண்டவர் திருப்தியாக போஷித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அப்பா, இந்த ஆராதனைக்கு உதவியாக இருக்கிற, நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தரலும். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
தேவநாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழும்பி நின்று தொடக்க பாடலாக ஊதும் தேவ ஆவியை புத்துயிர் நிரப்ப என்ற பாடலை நாம் பாடுவோம். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியான பகுதி சங்கீதம் 15. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுபவன் யார்? கர்த்தாவே, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இப்பொழுதும் துதி ஆராதனை நேரம். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருப்போம். நம்முடைய பரிசுத்த ஆண்டவருக்கு என்றும் என்றுமாய் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர். அவரை நாம் தொடர்ந்து போற்றி துதிப்போம். எம் தேவதேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை போற்றி துதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடும்.
பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆற்றின் ஜெய துணியோடு காத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவரை போற்றுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் நம்மை அப்படியாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்றார், நம்மோடு வாசம் செய்கின்றார், பிரகாசிக்கின்ற ஆண்டவர். நம்மிலே அவர் இருந்து பிரகாசிக்கின்றார். When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று நம்மில் இருக்கின்ற இந்த ஆண்டவர் பிரகாசிக்கும்படியாக ஷைன் ஜீசஸ் ஷைன் என்று சொல்லி ஆங்கில பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். நாம் கரங்களை தட்டி பாடுவோம் பாடலை. Lord, the light of your love is shining in the midst of the darkness shining. Jesus, light of the world, shine upon us, set us free by the truth you now bring us. Shine on me, shine on me, shine Jesus, shine. Fill this land with the Father's glory. Please, Spirit, please set our hearts on fire. Flow, river, flow, flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Lord, I come to your awesome presence, from the shadows into your radiance. By the blood I may enter your brightness. Search me, try me, consume all my darkness. Shine on me, shine on me, shine Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze, set our hearts on fire. Flow, river, flow, flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. As we gaze
gaze on your kingly brightness, so our faces display your likeness, ever changing from glory to glory. Mirrored here, may our lives tell your story. Shine on me, shine on me. Shine, Jesus, shine, fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze, set our hearts on fire. Flow, river, flow, flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Shine, Jesus, shine, fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze, set our hearts on fire. Flow, river, flow, flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களிலே பிரகாசியம். இந்த இருள் அடைந்த உலகத்தில் நாங்கள் உம்முடைய ஒளியை தாங்கி செல்கிறவர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பிரகாசியம் சுவாமி. நன்றி கர்த்தாவே. அடுத்த பாடலை நாம் அமர்ந்திருந்து பாடுவோம். கர்த்தரை தம்முடைய தெய்வமாக ஆண்டவராக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் நாம செய்கிற காரியம் அல்ல, ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறதுனால நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அநேக சமயங்களிலே நாம் சோர்வுறுகிற வேளைகளிலும் கூட ஆண்டவர் நம்மை தாங்கி பிடிக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கின்றது. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர்.
என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறது. உம்முடைய சுத்த கிருபை இது எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்மாலே நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறதற்காக, பாக்கியவதிகளாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர். நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன், ஆமேன். இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். பிரசன்னம் போதுமை
பிரசன்னம் மேலானது, உம்முடைய பிரசன்னம் மகத்துவமானது, உம்முடைய பிரசன்னம் பரிசுத்தம் உள்ளது, உம்முடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் உள்ளது. உம்முடைய பிரசன்னம் போதும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கவனத்தை ஈர்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நாடி நிற்கவும், தேவரீர் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் எப்பொழுதும் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் இம்மானுவேல், எங்களோடு இருக்கின்ற ஆண்டவர், எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஆண்டவர், பரிசுத்த ஆவியாக எங்களோடு வாசம் செய்கிறவர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத தெய்வீக பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்பதை அநேக சமயத்தில் மறந்து போய் விடுகிறோம். தேவரே, நாங்கள் இந்த உலகத்தின் பிரசன்னத்தில், எங்களுடைய சுயத்தின் பிரசன்னத்தில் நின்று ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது தேவரே, நாங்கள் சோர்வடைகிறோம், நாங்கள் துயரப்படுகின்றோம், பாரப்படுகின்றோம். ஆண்டவரே, இதை நாங்கள் உணர கிருபை செய்தருளும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேர எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், உம்முடைய பிரசன்னம் போதுமையா. ஆமாம் ஆண்டவரே, இது இருள் அடைந்த இந்த உலகம், பாவத்தில் நிறைந்திருக்கிற உலகம், பாவம் நிறைந்திருக்கின்ற ஒரு உலகம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உம்முடைய பிரசன்னத்தை தாங்கி செல்லும்படியாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் சுவாமி, அது எங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினரோடு இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், எங்களுடைய பிரயாணங்கள் எங்கு இருந்தாலும் தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக, தேவரீர் உமக்கென்று பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது இங்கே இருக்கின்றது என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்திலே கூடியிருக்கின்றோம் என்பதை விசுவாசிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அமோக்கிய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்திருச்சபையை நீர் இம்மட்டுமாக காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டு கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே, உம்மை துதிக்கிறோம். தேவரீர், உம்முடைய ஆசீர்வாதமாக நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த நித்திய ஜீவனுடைய பிரஜைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நன்றி அறிதலோடு மனத்தாழ்மையோடு ஜீவிக்கவும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தவும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு இணைந்து செய்கிற மற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு ஊழியமும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஒவ்வொன்றிலும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தேவரே, நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி. இந்த திருச்சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கின்ற உம்முடைய தயவுக்காக நன்றி. இதோ இந்த வேளையிலும் முன்பாக வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள், அதே சமயத்தில் ஆலயத்தில் அமர்ந்திருந்து தங்களுடைய மனதை உம்மிடத்துல கொட்டுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்துல தேவரீர் நாங்கள் நன்றி செலுத்தி அவர்களோடு கூட ஜப விண்ணப்பங்களை ஏறெடுத்து வருகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் ஏறெடுக்கும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவரே நீர் தயவாக அங்கீகரித்து
ஆண்டவரே, தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் எல்லாவற்றிலும் உம்மை மாத்திரமே சார்ந்திருக்க கிருபை செய்தருளும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா காரியங்களிலும் உம்மை சார்ந்திருந்து உம்மை முன்பாக வைத்து நடக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர் வேளையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்தில் வருகிறோம். ஜானிஸ் ரேச்சல் ராபர்ட்காக நன்றி செலுத்துகிறோம். திரு சாம் ஜோசப் சுரேஷ்காக நன்றி செலுத்தி வருகிறோம். திரு சாம்சன் பெர்னட் சாலமன் தேவசகாயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இவர்களை நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. இவர்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாக இவர்களை நீர் தாங்கி வருகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றிலும் உம்மை சார்ந்திருக்கவும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நிலைத்திருக்க இப்பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும். இப்பிள்ளைகளை நீர் வழி நடத்தியருளும். நீர் காக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதே போல தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியர்க்காக திரு ராபின்சன் திலக், திருமதி மேரி அனிதாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரை நீர் ஆசீர்வதித்து கணவன் மனைவியாக இணைத்து இம்மட்டுமாக இவர்களை நீர் தாங்கி வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் இவர்களை தாங்க இருக்கின்ற உம்முடைய கிருபை காயமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பத்தினர் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்கவும் ஒவ்வொன்றிலும் உம்மை சார்ந்திருக்கும்படியாகவும் இப்பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்த ஆசீர்வதியும். இம்மட்டுமாக காத்த கிருபை உம்முடைய கரம் தொடர்ந்து அவர்களை காத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரி அனிதாவுடைய அந்த சர்ஜரியிலும் நீர் உடனிருந்து காத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து மகளை ஆசீர்வதியும். நீர் வழி நடத்தியருளும். நீர் பலப்படுத்தியருளும். கர்த்தாவே, அவருடைய மகன் ஜேரனுக்காக இடத்துல வருகிறோம். ஜேரன் செய்ய இருக்கின்ற இந்த பிரயாணத்திலும் போகிற இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து மகனையும் நீர் காத்து கொள்ளும். நீர் வழி நடத்தியருளும். தேவரீர் இப்படியாக அநேகர் பிரயாணம் செய்கிறார்கள், பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்காக இடத்துல வருகிறோம். பிரயாணத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். சுக பிரயாணத்தை தாரும். போகிற காரியங்கள் வாய்க்க செய்தருளும். ஆசீர்வதியும். ஆசீர்வாதமாக வைத்து ஆசீர்வாதமாக திரும்ப நீர் கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம் சுவாமி. தேவரீர் அநேக தேவைகள், ஒரு சில சமயங்களில் அந்த தேவைகளை மற்றவர்களிடத்துல கூட சொல்ல முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே வேளையில் இவர்களுக்காக விசேஷமாக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து தங்களுடைய ஜபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்காகவும், என்ன சொல்லுவோம் என்ன கேட்போம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் உம்மிடத்தில் அவர்களுடைய ஜப விண்ணப்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு உம்முடைய வேளையில் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு பதிலை தந்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த பதில் வருகிற வரையினும் ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி. நீர் செய்ய போகிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக விசேஷமாக இடத்துல வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக இடத்துல வருகிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடைபெறுகிற வேளையில் தேவரீர் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆமாண்டவரே, இந்த குடும்பத்தில் நீர் எங்களை வைத்திருக்கின்றீர். இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்தி இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக நீர் எங்களை வைத்திருக்கிற குடும்பத்துக்கு விரோதமாக எந்த விதத்திலும் எந்த ஒரு காரியம் நாங்கள் செய்யாமல் இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கணவன் மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, ஆண்டவரே உற்றார் உறவினராக ஒன்று கூடி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, வேலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். வேலையில் நிச்சயத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய நீர் கொடுக்கின்ற அந்த கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அதை நேர்த்தியாக பயன்படுத்த எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் சுவாமி. வீண் செலவுகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர் படிக்கின்ற பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் ஆண்டவரே தேர்வு காணவும் கிருபை செய்தருளும். அதே சமயத்தில் பிள்ளைகள் விசுவாசத்திலும் வளர கிருபை செய்தருளும். உம்முடைய வார்த்தையில வேரூன்றி நிற்க கிருபை செய்தருளும். உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருக்க கிருபை செய்தருளும். ஜெபிக்கின்றவர்களாக இருக்க ஆண்டவரே, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர் இவர்களை எழுப்பும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தியருளும். இவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கின்றோம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலே இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்தி உம்மிடத்தில் வருகிறோம். இந்த மாநாட்டினை நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த மாநாட்டினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாநாட்டுக்கு நீர் பொறுப்பாக கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு போதகர்கள், ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்காக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகள் மீதும் நாங்கள் பரிதாபப்பட்ட அந்த ஆடுகளையும் ஆண்டவரே மந்தைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு வேண்டிய அந்த வாய்ப்பையும் ஆண்டவரே, அந்த வாஞ்சையும் அந்த தாகத்தையும் எங்களுக்கு தாரும். நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, வேளையிலே அம்மா மரியா புஷ்பம் காக்க அவர்களுடைய குடும்பத்தார் யாவருக்காக இடத்துல வருகிறோம். மகனை இழந்த அந்த தாயாரையும் சகோதரனை இழந்த அந்த குடும்பத்தார் யாவருக்காக இடத்துல வருகிறோம். தேவரீர் இந்த குடும்பத்தை நீர் ஆற்றியருளும். ஆண்டவரே, இவர்கள் போகின்ற அந்த துக்கமான அந்த காலகட்டத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து அவர்களை ஆட்கொண்டு தேவரீர் அவர்கள் உம்மால் பலப்பட அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அவர்களை ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாத தண்டையிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தாங்கி வந்திருக்கின்ற போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவரை ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி. அவர் இங்கு நின்று சொல்லப்போகின்ற உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் செவி கொடுத்து கேட்டு ஆண்டவரை விசுவாசத்தில் பலப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் ஆளுகை செய்யும், உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். சபையார் யாவரும் எழும்பி நின்று பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியுமே இந்த வேளையிலே என்ற பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுப்பது. காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மீண்டுமாக இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வேதத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள் என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனே, தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகள் தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தயவாக அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கொடுக்கிற கரங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதித்தலும் அவருடைய கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். காணிக்கைகளை கொண்டு சபையின் தேவைகள் சந்திக்கப்படவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவும் கிருபை செய்தல்லும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சக்தியை அளித்து
அந்தகாரத்தை நீக்கிவிடும், அந்தகாரத்தை நீக்கிவிடும். பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியுமே இந்த வேளையிலே. பிரசன்னத்தால் நிரப்பியமை புது சக்தியை அளித்திடுமே. தேவ செய்தி அளிக்கவிருக்கும், தேவ பிள்ளையை பலப்படுத்தும். தேவ செய்தி அளிக்கவிருக்கும், தேவ பிள்ளையை பலப்படுத்தும். தேவலோகத்தின் ரகசியங்களை, தேவலோகத்தின் ரகசியங்களை தேவா எங்களுக்கு வெளிப்படுத்தும், தேவா எங்களுக்கு வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியுமே இந்த வேளையிலே. பிரசன்னத்தால் நிரப்பியமை புது சக்தியை அளித்திடுமே. தேவலோகத்தின் அதிபதியே, தேவலோகத்தின் பலகணிகள், தேவலோகத்தின் அதிபதியே, தேவலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும். திருப்பி பாடுதி அனுப்பும், திருப்பி பாடுதி அனுப்பும். பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியுமே இந்த வேளையிலே. பிரசன்னத்தால் நிரப்பியமை புது சக்தியை அளித்திடுமே. சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருப்போம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 17 வரை. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படியெல்லாம் நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தன்மேல் வருகிறதைக் கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இது கர்த்தருடைய வார்த்தை.
சபையார் தயவு செய்து அமரவும். அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் வராதுன்னு சொல்கிறேன் இல்லையா? மேக் ஷுவர் அவர் சில்ட்ரன் கேன் டூ பெட்டர் தேன் அஸ். ரைட்? அப்படிதானா? நாம் வாசிப்பதை விட நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்லி கற்றுக் கொடுப்போம் என்றால் நம்மை விட சிறப்பாக, தெளிவாக, ஆணித்தரமாக, உறுதியோடு வாசிப்பார்கள் இல்லையா? யாழினி அப்படி தான் வாசித்தார்கள். நன்றி யாழினி. இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்நானத்தை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து எல்லா சுவிசேஷங்களிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாரும் அறிந்த செய்தி. ஒரு அழகான காட்சி இது இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தில் பல நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோம், தத்துருவமான நிகழ்வுகள். அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானமும் ஒன்று. திடீரென்று ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே யூத மார்க்கத்தமைந்தவர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது. சுத்திகரிப்புக்காக மனமாற்றம் இல்லை, கொள்கை மாற்றம், வாழ்வு மாற்றம் இல்லை, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவினார்கள் என்றால் அதற்கு அடையாளமாக தண்ணீரில் முழுகுவார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக தானே இது வந்தது என்று நாம் யோசிக்க வேண்டாம். முன்பாகவே இருந்த ஒரு பழக்கம். ஆனால் முன்பாக இருந்த பழக்கத்தில் பாவ மன்னிப்பை குறித்து சொல்லப்படவில்லை, சுத்திகரிப்பு என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் அடிக்கடி அதை எடுத்துக்கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு சுத்திகரிப்பு வேண்டும் என்று நினைத்தார்களோ தண்ணீரிலே மூழ்கிவிடுவார்கள். There are two aspects of baptism. One is submersion, the other one is immersion. ஒரு ஆள் மூழ்குவதற்காக அழுத்த வேண்டும், இன்னொருத்தர் முழுக வேண்டும். இந்த காட்சியில் நாம் அப்படி தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் முன்பாக இருந்த ஒரு பழக்கத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள். யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று தண்ணீர் முழுக்கில் பங்கு பெற்றார்கள். யோவான் ஒரு கடினமான செய்தியை பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் இல்லையா? அந்த காலத்தில் யூதர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு செய்தி. தைரியமாய், துணிவாய் அவர் அந்த செய்தியை சொன்னார். பட்டணத்தில் அவர் செய்யவில்லை, வனாந்தரத்தில் போய் இதை செய்தார். ஆனால் அந்த செய்தியும் மக்களை இழுத்தது. அந்த காலத்தினுடைய மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பாமர மக்கள், இப்படி பலர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து காட்சிக்கு வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலின் ஞானஸ்நானத்தை பெற்றாரே இல்லை. Jesus actually endorsed what John the Baptist was doing. யோவான் ஸ்நானகன் செய்து கொண்டிருந்த அந்த பணியை ஆண்டவர் அங்கீகரித்தார். தான் செய்யும் பணியும் யோவானுடைய பணியும் வித்தியாசமானதல்ல, அது ராஜ்யத்தின் பணி என்பதை விளக்கும்படியாக இந்த காட்சி நமக்கு இருக்கிறது. But this very particularly at this time very significant in Jesus' life because Jesus was going to start his public ministry. அவருடைய வெளிப்படையான ஊழியத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இந்த காட்சி நாம் காண்கிறோம். இதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது யோவானுடைய தயக்கம். நெக்ஸ்ட் ஸ்லைட். John the Baptist was not happy
to baptize Jesus Christ, in fact. He had all the reluctance. பைபிளில் பார்த்தோம்னா தடை செய்து என்ற வார்த்தை பயன்பட்டிருக்கிறது. He wanted to prevent it. இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காகத்தான் வந்தார் என்று வேதம் சொல்கிறது யோர்தான் நதியில். ஆனால் யோவான் தடை செய்ய விரும்பினார். Jesus' intention was very clear. இயேசுவனுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. அது ஒரு எதேச்சையாய் நடைபெற்ற ஒரு சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் திடீரென்று எதேச்சையாய் நடைபெற்றதென்று நாம் நினைக்கிறோம். இல்லை, தீர்மானிக்கப்பட்ட இல்லை நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அது. இயேசுவுக்கு யோவான் யார் என்று தெரியும், யோவானுக்கும் இயேசு யார் என்றதும் தெரியும். அப்போ யோவான் ஒரு கேள்வி கேட்கிறார். There was a sincere question from John the Baptist. How is it possible? அது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வியை நாம் பார்க்குறோம் இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வர முடியுமா என்ற வார்த்தையை சொல்கிறார் யோவான் ஸ்நானகன். நியாயமான கேள்வி இல்லையா? It appeared to be a radical decision on the part of Jesus, a practice also. பழக்கத்துக்கு மாறான ஒன்று. மேலானவர் தான் கீழானவர்களே ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், இல்லை மார்க்கத்தின் தலைவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. Person who is submersed should be a leader. The person here was not a leader at all. இயேசு கிறிஸ்து பெரியவர். அதனால் வழக்கத்துக்கு மாறான ஒரு முறையாக இருக்கிறது என்று யோவான் தயக்கம் காட்டுகிறார். Was Jesus a radical question? சீஷர்கள் எஜமானுடைய காலை கழுவணும். ஆனால் யார் காலை கழுவுனது? எஜமான சீஷருடைய காலை கழுவினார். மாணவர்கள் அந்த எஜமானரை போதகரை தேடி செல்ல வேண்டும். இயேசு தேடிச் சென்றார். பரிசுத்தவான் பாவிகள் மாற வேண்டும் விரும்பி தன்னிடத்தில் அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடிச் சென்றார். பரிகாரமும் அவரே செய்தார். Jesus was always a different personality. அதனால தான் யோவானுக்கு தயக்கம் ஏற்பட்டது. For one thing, John knew the preeminence of Jesus Christ. அவர் எனக்கு முன்பிருந்தவர் எனக்கு பின் வருகிறார் என்று சொன்னார் இல்லையா? நித்தியமானவர். அதனால் அவருக்கு தயக்கம். இன்னொன்று, யோவான் யாருக்கு பேசி கொண்டிருந்தார்? விரியன் பாம்பு குட்டிகளே எல்லாம் சொல்லி. அந்த காலத்தில் யூத மதத்தில் போலித்தனம் அதிகமாக இருந்தது. வேஷம் இருந்தது, மேற்பூச்சான சடங்குகள் இருந்தன. இதைத்தான் யோவான் கடிந்து கொண்டு பேசினார். இயேசுவினுடைய டார்கெட்டட் க்ரௌட் சொல்கிறோம் பார்த்தீங்களா? எதிர்பார்த்த கூட்டத்தில், யோவான் எதிர்பார்த்த கூட்டத்தில் இயேசு இல்லை. அவரை குறித்து இவர் சொல்கிறார், யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. He was a savior, not a sinner. He was divine, not human. Others came repenting with conviction. But Jesus did not have conviction at all because he was a holy God, perfect God. Others were
responding to John's call, Jesus did not respond to the sinner's call. எனவே இயேசு யோவான் ஸ்நானன் எதிர்பார்த்த அந்த கூட்டத்தில் இல்லை. அதை தாண்டி யோவான் சொல்லுகிறார், நான் அவருடைய காலணிகளை சுமப்பதற்கு தகுதியானவனே அல்ல. நம்ம ஊரில் யாருக்காவது பேப்டிசம் கொடுத்துட்டோம்னா பெருமை இல்லை, நான் அவனுக்கு பேப்டிசம் கொடுத்தேன் இல்லையா, நான் 100 பேப்டிசம் கொடுத்துருக்கிறேன், இயேசு மாதிரி ஒரு ஆளுக்கு ஒன்று பேப்டிசம் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு க்ரெடென்ஷியலில் ஒன்று சேர்த்துப்பாங்க இல்லையா. பட் ரெக்கக்னைஸ் இஸ் அன்வர்தினஸ். தெய்வீக செயல்பாடுகளில் எந்த பணியாக இருந்தாலும் பணியாளர்கள் தன்னுடைய தகுதியற்ற தன்மையை உணர வேண்டும். அதை யோவான் ஸ்நானகன் உணர்ந்திருந்தார். யோவான் 1:27 அவருடைய பாதரட்சிகளை அவிழ்த்து விடுவதற்கு கூட எனக்கு தகுதியானவன் இல்லை. சுமப்பது யார்? பக்தன் சுமப்பான் இல்லையா. நம்ம ஊரில் இந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா? செருப்பை தலையில் தூக்கிட்டு கொண்டு போவாங்க பக்தன். பாதரட்சிகளை அழுத்து விடுகிறேன் யார்? சேவகன். இது ரெண்டுத்துக்கும் நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறார். ரிமெம்பர், he was getting very popular at that time. He was a crowd puller. கூட்டங்களை அவர் பார்த்திருக்கிறார். அவரை தேடி வந்து கொண்டிருந்தார்கள், வனாந்திரத்துக்கு ஓடினார்கள். இயேசு வரும்போது அதற்கு தகுதியானவன் நான் அல்ல என்று உணர்ந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. That's why he wanted to stop it. He was not comfortable. He was not comfortable. சென்னையில் நான் ஒரு ஆலயத்தில் ஆராய்த்து கொண்டிருந்தேன் காலத்தில், சின்ன வயசில். அப்போயே எனக்கு குறும்புத்தனம் அதிகம். எங்கள் போதகர் ஒருத்தர் நம்பர் சேர்த்துக்கிட்டே இருப்பார். பேப்டிசம்னு வரும்போது தோளான் தொப்பலான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, எல்லாரையும் கூப்பிட்ருவார். ஏன்னா நம்பர் நிறைய கொடுத்தாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட சபையில் ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க, மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேர் இருந்து எங்களுக்கெல்லாம் வருத்தம். நமக்கு அவனுக்கு வித்தியாசமே கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரே தண்ணியில் ஏரியில் போய் முக்கிடுறாங்களேன்னு. ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப கோவம். நான் கேட்டேன், நீங்கள் கொடுக்குற ஞானஸ்நானம் சரியானதல்ல, முறையானதல்ல, எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. நம்முடைய சபைகளிலும் அந்த முறையை பயன்படுத்தணும். அதை தாண்டி தெய்வீக சிந்தனை இதில் கட்டாயம் இருக்க வேண்டும். John was not comfortable. A real servant. இதெல்லாம் செய்தாலும் தனக்குள்ளே ஒரு தயக்கம் அதை காட்டினார். ஆனால் இயேசு விடல. He was bent upon because Jesus has his own reason. Next slide. இயேசு கிறிஸ்துவுக்கு காரணம் இருந்தது. இயேசு கிறிஸ்து செய்த செயல்பாடுகளிலே அதற்கு பின்னால் ஒரு கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும். இயேசு சொன்னார், இப்போது இடம் கொடு, அதுதான் நீதியானது, அதுதான் சரியானது என்று சொன்னார். Jesus would not give up on his plan because of human interventions at times. He wanted to do what he has planned already. What was his plan? நான் முழுகுவேன், அவர் என்னை மூழ்கடிப்பார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டத்தில் ஒரு பங்காளராய் இருந்தார்.
அதுதான் சரியானதுன்னு இயேசு சொல்கிறார். இப்போதைக்கு அது சரியானது, எப்போதும் அல்ல. It was a fulfillment of the righteousness of God. யோவான் சொன்னான், ஆண்டவரே இது சரியானதல்ல, முறையானதல்ல. இயேசு சொன்னார், இது சரி. கிறிஸ்துவனுடைய பார்வைக்கும் யோவான் சானுடைய பார்வைக்கும் கொஞ்சம் வித்தியாசம், மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்தது. அதே நேரத்தில் உலகத்தின் பார்வைக்கும் இயேசுவின் பார்வைக்கும், திருச்சபையாகிய மக்கள் இருக்கிற நம்முடைய பார்வைக்கும் தெய்வீக பார்வைக்கும் வித்தியாசங்கள் கட்டாயம் இருக்குது. ஆண்டவர் பாவம் இல்லாதவர், பாவியானார். பாவியான மனிதனோடு அடையாளம் கொள்ளும்படியாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அவர் சொல்கிறார். எனவே அவர் சொல்கிறாரு, இட் இஸ் ப்ராப்பர், இட் இஸ் ரைட். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகன் முன்னோடியாய் வர வேண்டும். ஏன்? இயேசுவுக்கு முன்னால் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். மணவாளுடைய தோழன் என்ற வார்த்தையை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். And it was already planned that it was John the Baptist who was asked to introduce the Messiah. இயேசுவை அறிமுகப்படுத்துவதில் இயேசுவுக்கு மனித கருவிகள் தேவை. அப்படித்தானே? நான் இல்லா கட்டின யாராச்சும் சொல்லுவாங்களே, நான் இல்லை. இயேசு சொன்னார், யோவான் நீ தான், அதுதான் சிறப்பானது. திஸ் இஸ் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லும்போது பாவத்திலிருந்து விடுபட்ட நீதி அல்ல, இது சரியானது, கடவுளுடைய சித்தம் என்று அர்த்தம். இங்க யூ மே வில் டிஃப்ரெண்ட்லி, but this is my will. This was the struggle Jesus had on and off from the beginning. ஒரு சூழ்நிலையில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். மனுஷிகம் உள்ளே இருந்து தடை பண்ண முயற்சி செய்கிறது. அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டார். The will of God should prosper. Isaiah 53 talks about it. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் உலகத்தின் சித்தம் முறியடிக்கப்பட வேண்டும். அப்படித்தானே? ஒரு காலகட்டத்தில் எனக்கு கடவுள் சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி சொல்லி ஒரு இது நடத்தினாங்க, ஒர்க் ஷாப். நானும் போயிருந்தேன், யங் பீப்புள். அப்போ ஒரு கணக்கு சொன்னார் அங்கே இந்த சொல்லி கொடுத்தவர். யூ டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர், ரைட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொன்னார். அது கணக்கு போட்டு பண்ணுறது இல்லையா? நிறைய ப்ரோஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் காட்ஸ் வில், நிறைய கான்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் காட்ஸ் வில். ஃப்ரெண்ட்ஸ், யூ கேனாட் கால்குலேட் த வில் ஆஃப் காட். The human wisdom cannot suggest the will of God. மனித ஞானம் கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடாது. தெய்வீக ஞானம் தேவை. இயேசு மனுஷக எண்ணங்களையும் பிசாசு கொடுத்த எண்ணங்களையும் நிராகரித்து கொண்டே வந்தார். சோதனையின் போது உலகத்தின் ஐஸ்வர்யங்கள்லாம் காட்டான். இதெல்லாம் நீ என்னுடைய காலில் விழுந்தியன்னா, என்னை வணங்கினேன்னா கொடுத்துட்றேன்ட்டான். இவ்வளோ ஐஸ்வர்யம் கட்சா இதான் ஆசீர்வாதம்னு சொல்லி நம்மளாம் எடுத்துப்போம், அப்படிதானே? பட் he said no. Deliberately, decisively, he rejected. Those of us who seek the will of God,
I want to encourage you to seek God, and you will find the will. I have no regrets. Nevertheless, it was difficult. இயேசுவுக்கு சித்தம் என்பது சிலுவை சில நேரத்தில் இல்லையா, ஒரு சூழ்நிலையில் சித்தம் செழித்தது. இயேசுவின் பாடுகளை குறித்து ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டு வரும்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சித்தம் செழித்தது அவர் கையில். The will of God prospered in his hand. Where? In God. In God. So Jesus deliberately identified himself with a sinful humanity. அவர் பாவி அல்ல. பாவம் உள்ளவர்கள் தான் அங்கே தண்ணியில் முழுகி கொண்டிருந்தார்கள். இந்த பாவ மனுக்குலத்தோடு தன்னை சேர்த்து கொண்டார். He was a sin bearer, not a sinner. Sin bearer. A humble savior. தம்முடைய அக்கிரமத்தை சுமப்பதற்காக தீர்மானத்தோடு இந்த பாவிகளோடு அடையாளம் கண்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துக்கு தொடங்குவதற்கு முன்பாக செய்த ஒரு காரியம், தான் எதற்காக வந்தேனோ அதற்கான முதலாவது படி பாவிகளோடு தன்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். நம்மளே ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் ஊழியம் செய்யும் மக்களோடு நம்மை அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால் நம்முடைய ஊழியத்தில் அவ்வளோ பலன் இருக்காது. இப்போ எல்லாம் துறைங்களாக மாட்டாங்க, அப்படிதானே? மேலே உட்காந்துட்டு இயேசுவை கட்டளை போட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க இல்லையா? நோ. என்னுடைய ஊழியத்தில் நான் இந்த குறும்பா மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த காட்டுப்பூசாரி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றேன். காட்டுப்பூசாரி மக்கள் ரொம்ப அழுக்காக இருப்பாங்க. அவங்களுக்கென்று வீடெல்லாம் இருக்காது, தரையிலேயே படுப்பாங்க, தரையிலேயே விடுவாங்க, குளிக்கலாம் மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை குளம் பார்த்தாங்கன்னா குளிப்பாங்க. சில நேரத்தில் நாரும். அவங்களுடைய விசேஷித்த உணவு எலி. ஒரு முறை நான் சென்றேன். சொல்லும்போது அவங்க, ஆனால் நாங்கள் சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் என்ன செஞ்சேன்னு பார்த்தா எலி சுட்டு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு. இனிஷியலாக என்னுடைய மனசு சொல்லிச்சு, இது எப்படி சாப்பிட்றது? ஆண்டவர் சொன்னார், நீ அவங்களோட ஊழியம் செய்யணுன்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் ஆகலை எனக்கு. அடுத்த நாள் என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டாங்க என்ன, இன்னும் கொஞ்சம் நல்லா மஞ்சள் இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டோம். That opened the door. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மத்தியில் வேலை செய்கிறோம், பணிப்பெண்கள் மத்தியில் வேலை செய்கிறோம். இன்னும் பலருக்கும் சுவிசேஷம் எடுத்து சொல்கிறோம். சரி, நான் கீழே வரும்போது கை கொடுக்குங்களா தெரில, என் கையில் யார் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்கன்னு தெரில. ஐயே அதை சாப்பிட்டு வரேன்னு. நாம் ஊழியம் செய்யும் மக்களோடு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அடையாளப்படுத்தி கொண்டு வேண்டும். worked among a people group called rag pickers in Chennai. குப்பை பொறுக்கும் மக்கள் மத்தியில் நான் வேலை செஞ்சேன். அப்போ அவங்க மத்தியில் ஒன்று ரொம்ப அழுக்கு இருக்கும், அழுக்கில் தான் தூங்குவாங்க, மூட்டெல்லாம் அழுக்கு தான் இருக்கும். பேப்டிஸ்ட் சபையிலேருந்து ஒரு தம்பி சொன்னான் என்கிட்ட, நான் அவங்க அழுக்கு ஒட்டிக்கும். ரெண்டாவது அவங்கெல்லாம் இந்த கஞ்சா பிடிப்பானுங்க, இல்லை ஊசி எடுத்துக்கொள்வானுங்க, ஜாக்கிரதைண்ணா அப்படின்னா. அழுக்கெல்லாம் ஒட்டினா என்ன செய்வீங்க? என் பொண்டாட்டிக்கு என் போட்ட சட்டை அப்படியே சுத்தமாக வரணும்னு விரும்புவாங்க. சில நேரத்தில் அழுக்காயிடுச்சு, நிறைய நேரத்தில் சில நேரத்தில் அழுக்கு ஓட்ட தான் செய்யும். பாக்கெட் சில நேரத்தில் தொடப்படும். Identifying in our mission is very, very, very important. It's not the money you give.
is the attitude that you have. We have to learn. இயேசு கிறிஸ்து பாவமற்ற நம்ம விட perfect human being அந்த காலத்தில். But he identified with the sinners. தூரத்திலிருந்து நியாயத்தீர்க்கல, கட்டுரைகள் எழுதல, அவர்களோடு வாழ்ந்தார், சாப்பிட்டார். What a God we have. His reason is fitting. The third one, பரலோகத்தின் மறுமொழி. பரலோகம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. 16வது வசனம், வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகினது. திருத்துவம் அங்கே ஒரு காட்சியை நமக்கு தருகிறது. A glorious picture of the triune God stand in one unity to serve God's purposes. நம்ம ஊழியம் செய்கிறோம், சண்டை போட்டுன்னு செய்கிறோம். If you don't I stand together in unity along with the Godhead, ஆண்டவருடைய பணி செய்கிறவர்கள் நம்முடைய மாம்சத்திலே நாம் பணி செய்வதில்லை, திரித்துவத்தினுடைய அழகான பணியை செய்கிறோம். ஒன்றா சேராதபடி நான் மட்டும் தனித்து ஊழியம் செய்கிறேன், தனித்தாள் செய்கிறேன், நான் என்னுடைய ஊழியம், மை மினிஸ்ட்ரி, நான்சென்ஸ். தட் இஸ் நாட் மினிஸ்ட்ரி. A willing son was a lamb of God. A father was willing to send his son. The Spirit of God who wanted to do his part. We are working together with the triune God. கடவுளுடைய பணியில் யாரோ சொன்னதற்காக அல்ல, ஏதோ திட்டம் இருப்பதற்காக அல்ல. World Vision was inviting me once to start a ministry among diabetes because I was already doing the big money. ரொம்ப காசு வச்சுருந்தாங்க. அப்போ ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வந்து நிறைய உலகளாவிய ஒரு பொருளாக இருந்துச்சு. காசு வச்சுட்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் இதை எடுத்துக்கங்க, செய்யுங்கன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அது ஒத்து வராது. என்ன ஒத்து வராது? என் உயரம் எனக்கு தெரியும், என் குணம் எனக்கு தெரியும். பணம் வந்துச்சுன்னா இயேசுவை மந்தாத இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. அதனால் வேணாம். பணமில்லாத செய்கிற ஊழியம் அப்படின்னா, பணம் எந்த ஊழியம் செய்யக்கூடாதா? செய்யுங்க. பணம் இருப்பதுனால தான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்றேன். பணம் தேவை, ஆனால் பணம் இருக்கிறதுனால நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லணும்னா தப்பு. திருத்துவம் எனக்கு கற்பித்து கொடுத்த ஒரு பாடம், அவருடைய பெரிதான திட்டம் அது. இதை நம்ம இணைத்து கொண்டார், இசைத்து கொண்டார். என்ன வந்தாலும் செய்ய வேண்டும். பரலோகம் திறந்தது. Who can open heaven? பரலோகத்தின் சாவி யார் வச்சிருக்கிறது? கர்த்தர் தான், இல்லையா? கர்த்தர் தன்னுடைய பரலோகத்தை திறக்கிறார். It was a visible sign. காணக்கூடிய பரலோகம். ஸ்தேவான் உதர பார்த்தால் அதை ஸ்தேவானை கல்லால் அடித்து கொள்கிறாங்க. அண்ணாந்து பார்க்கிறார், பரலோகம் திறக்கிறது. God opens heaven not for every Tom, Dick and Harry. சொல்லட்டுமா? இப்போ இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு, இட்லி சாப்பிட்றதுக்காக பரலோகத்தில் இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. என்ன, அங்கே போனால் பொண்ணு கிடைக்கும், இங்கே வந்து இடியாப்பம் கிடைக்கும் தூதர்களுக்கு, இல்லையா? நான்சென்ஸ் அகேன். Heavens open for God's children when they fulfill His righteousness, His will. That's glorious. It's glorious. In other words, it's God's approval. கடவுளுடைய அங்கீகாரம் கிடைத்தது. யாருக்கு?
யோவான் செய்த பணிக்கு இந்த உலகம் அவருக்கு மாலை கொடுக்கவே போடல, பட்டம் கொடுக்கல. என்ன கொடுத்தாங்க? கொன்னாங்க அவரை. There was no reward. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பணிக்கு பரலோகத்தின் அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி இறங்கினார்? புறாவை போல இறங்கினார். The questions were raised often. Was it a real dove? Or it was like a dove? தெரியல. ஆனால் வேதத்திலிருந்து புறாவை போல இறங்கினார் என்ற வார்த்தை. இஸ் a gentle spirit. ஆவியானவர் கூச்சலினுடைய ஆவி கிடையாதுங்க. பிகம் வைல்டு இல்லை, காட்டு கூச்சல் போல கத்துறாங்க சில நேரங்களில். வைல்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா? கேட்டால் ஆவியானவர் சொன்னாருன்றாங்க. Bible clearly says the Spirit of God is like a dove, a gentle, holy spirit. ஜென்டில்னஸ்னா நான் பவர்லெஸ் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி தானே? பவர்னா சத்தம் கேட்கணுங்க, சூடு வரணும் உடம்புல. No. God can descend upon us in a very, very gentle way, silent way, but yet beautiful way, powerful way. Because Messiah was going to inaugurate his missionary work, ministry, the task given by the Father. The Spirit of God descended upon him to empower him, to fill him, to grant him all that he needed to minister. ஊழியத்தில் நான் சொன்ன பணம் மட்டும் வரக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் இந்த பணியில் நமக்கு ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இயேசுக்கே ஆவியானவர் இறங்கினார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே பணியாற்றி கொண்டிருந்தபோது ஒரு சர்ச்சில் இருந்தேன். அப்போ யாரோ ஒரு ஊழியக்காரர், சென்னை பேர் சொல்ல விரும்பல, வந்தார். இந்தியாவுக்கு, நம்ம சிங்கப்பூருக்கு வந்தார். தமிழ் முரசில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. அவர் அந்த ஊழியக்காரருடைய நெருங்கிய நண்பர். பாஸ்டர், இந்த படத்தை பார்த்தீங்களான்னாரு. பார்த்தேன். இந்த ஊழியக்காரர் இப்படி நிற்கிறாரு, தலை உடம்பு எல்லாம் புறா நிற்குது, நிறைய புறா, உடம்புலாம் புறா. என்னங்க சொல்கிறீங்க? பாருங்கள், இவருக்கு இத்தனை புறா வந்து நிற்குது ஒரு மேலே. அவர் எங்கேயோ போய் டூரிஸ்ட் சென்டரில் எடுத்திருக்காரு, நிறைய இறங்கிடுச்சு, மேலே தீனி கொடுத்துருப்பாரு. இத்தனை புறா இருக்குதே, இவர் மிகவும் வல்லமையான ஊழியர் பாஸ்டர், இங்கே வரணும் நம்ம சர்ச்சுக்கு. நான் சொல்லிட்டேன், பைபிளை திறந்தேன். இயேசுனாருக்கு எத்தனை புறா இறங்கிச்சு பாருங்கன்னு பார்த்தாரு. இயேசுனாருக்கே ஒன்று தான் இறங்குச்சு, இவருக்கு எத்தனை பேருங்க என்ன போனார். அடுத்த நாள் தமிழ் முரசு பேப்பர் எடுத்து பார்த்தேன், நிறைய புறாங்க காணோம். அவர் இருக்கிறார் அண்ணா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில், இருந்து விளம்பரத்தில் அவர் இருந்தார். புறாங்கெல்லாம் காணும். ஏங்க? ஏமாற்று வேலையில் when God descended upon Jesus Christ in the form of the Holy Spirit, it was a one-time event just to show the empowerment of the Father in heaven. மூணாவது, there was a voice, இல்லையா? திறக்கப்பட்ட காட்சி. இன்னொரு காட்சி, புறாவை போல இறங்கினது. மூன்றாவது சத்தம், திஸ் இஸ் மை சன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். பிதா தன்னுடைய முழுவதுமான உறுதியை தருகிறார், அஃபர்மேஷன் தருகிறார். Again, it's from heaven. Father was pleased with his son. What was he pleased with?
The Son came to identify the mankind. குமாரன் நான் படைத்த மனுக்குலத்தோடு தன்னை முழுசுமாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டாரே, ஊழியத்தை துவக்கிறாரே, அவருடைய பணியில் நான் திருப்தி அடைகிறேன். அதன் விளைவாய் மனுக்குலத்திற்கு மீட்பு கிடைக்கப் போகிறது. எனக்கு மகிழ்ச்சி. நாம் செய்கிற ஊழியம் உலகத்தின் அங்கீகாரத்துக்காக செய்யும் ஊழியமே இல்லை, இல்லையா? We Methodists are very good in our reports. Fantastic. Fantastic. It's proper to give reports. That's our system. But our recognition comes from God first. நாம் எந்த ஊழியம் செஞ்சாலும் பரலோகத்தின் அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. That's why this was a defining moment for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திருப்பு முனையின் நிகழ்வாக அது இருக்கிறது. நினைவு கூறத்தக்க ஒரு நினைவாக இருக்கிறது. முக்கியமான ஒரு ஆரம்பத்தின் நிகழ்வாய் அது இருக்கிறது. That's why it's called unique. இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம் தனித்தன்மை வாய்ந்தது. Christ was committed to bring salvation to humanity. You and I here to worship God because of His mission. இன்னைக்கு ஆண்டவரை கைத்தட்டி ஆராதிக்கிறோமே, இயேசுவே என் ரட்சகா என்று பாடுகிறோமே, அதற்கு ஒரு காரணம், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். எனவே நாமெல்லாம் ஊழியம் செய்வோமா? யாரோ 2 பேர் ஊழியம் செஞ்சுட்டு 4 பேர் கைத்தட்டத்துக்காக இல்லை. We all have to work. There's no other way. வேறு வழி இல்லை. தெய்வீகம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்காக அவர் விட்டு சென்ற பணியை, அவர் காட்டி சென்ற பணியை, மாதிரியை நான் பின்பற்றத்தான் வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையார் யாவரும் எழுமி நின்று அர்ப்பண கீதமாக ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்ற பாடலை பாடு. எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின்
சபையார் நாம் அமருவோம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன். புதிதாக நம்மத்திலே குறிப்பாக இந்த நாளிலே சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக நாம் வரவேற்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் ஜாயினிங் அஸ். காட் பிளஸ் யூ. வேறு யாராவது இங்கே ஒரு சகோதரர் இட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நாம் அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்று மதியம் 1:30 மணிக்கு இந்திய சகோதரிகளினுடைய ஐக்கியம் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் சிஸ்டர்ஸ் கேரிசாலில் 5 மணிக்கு நடைபெறும். இதில் லஞ்ச், கேம்ஸ், ஃபெலோஷிப் அண்ட் ப்ரேயர் உண்டு. இதில் உதவி செய்யும்படியாக பெண்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் ரம்யா இல்லைன்னா ஜூலியட் இடத்துல நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அந்த காரியத்தை. அதே போல் ஆராதனை முடிந்து உணவு ஐக்கியத்திற்கு பிற்பாடு பெண்களுடைய வேத பாடம் WSS பைபிள் ஸ்டடி நடைபெறும். ஹேனா ப்ரேயர் மற்றும் WSCS ஓரியன்டேஷன் நடைபெறும். எனவே பெண்கள் யாவரும் இதில் கலந்து கொண்டு WSSனுடைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான மேற்கொண்ட விவரங்கள் சகோதரி ரம்யா, சகோதரி மேனகா, சகோதரி அனிதாவின் இடத்துல நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். நாம் அறிந்த வண்ணம் வருகிற சனிக்கிழமை 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஷார்ட் ஸ்ட்ரீட் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே இம்மானுவேல் வருடாந்திர மாநாட்டினுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனை நடைபெற இருக்கின்றது. எனவே சபையார் யாவரும் இதில் பங்கு பெறும்படியாக அழைக்கின்றோம். அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த லிங்க்கில் நீங்கள் தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த லிங்க்குக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரியம் 20ஆம் தேதிக்குள்ளாக அதில் ரெஜிஸ்டர் செய்யப்படும்படியாக. காரணம், உணவு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த உணவு வேஸ்ட் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் பத்தாமல் போகாமல் கூடாது, நிச்சயமாக எலிக்கறி இருக்காது என்பதையும் சொல்லிக்கொள்கிறோம். அதனால் தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆராதனை முடித்த பிற்பாடு நாம் மீண்டுமாக இங்கே ஒரு ஃபைனல் ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாம் நின்று பாடி அந்த பாடலை பாட இருக்கணும். எனவே ஆராதனை முடிந்த பிற்பாடு தயவு எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். செல் குரூப் திருச்சாமியினுடைய செல் குரூப் அண்ட் ஃபெலோஷிப் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மேற்கொண்ட விவரங்கள் பிற்பாடு அறிவிக்கப்படும். திருச்சபையிலே ஞானஸ்நானம் மற்றும் கன்ஃபர்மேஷன் எல்லாம் புதிதாக உறுப்பினர்களாக சேர விரும்புகிறவர்கள் இதனை குறித்து கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆராதனை முடிந்த பிற்பாடு நான் மவுண்ட் ஆலிவ்ஸில் சந்திப்போம். கன்ஃபர்மேஷன் எடுக்கிற பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களோடு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆராதனை முடித்த பிற்பாடு. நம்முடைய சபையிலே ஹீலிங் சண்டே ஒவ்வொரு 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே நடைபெறும். அச்சமயத்தில் ஹீலிங்காக ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல் ஒரு எமோஷனல் எப்பேற்பட்ட ஒரு ஹீலிங்காக இருந்தால் நீங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றால் தயவுசெய்து 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் கூட்டிக் கொண்டு வரலாம். அதே சமயத்தில் நான் சொல்லுகிற காரியம் வெறும் 5வது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு கிடையாது. எப்பொழுது யாராக இருந்தாலும் தயவுசெய்து கூட்டிக் கொண்டு வாருங்கள். நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அது 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், இல்லாட்டினா 5வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சாட்சியின் நேரம் உண்டு. இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். எவ்ரி லாஸ்ட் சண்டே ஆஃப் த மந்த், either it's 4th Sunday or the 5th Sunday, the last Sunday of the month will be testimony Sunday. ஸோ இதனையும் நீங்கள் கவனத்திலே கொண்டு உங்களுக்கு சாட்சிகள் இருந்தால் அதை என்ன இடத்துலோ அல்லது சகோதர சதீஷின் இடத்துலோ நீங்கள் உங்களை பெயரை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை. எனவே உங்களுடைய பெயர்களை நீங்கள் முன்பாக நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய ஃபர்ஸ்ட் சர்ச் லோக்கல் சர்ச் கான்ஃபரன்ஸ் இது பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:15 இங்கே நடைபெறும். சபையார் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையினுடைய பிளானிங், இந்த வருடத்திற்கான பிளானிங், அந்த ரிப்போர்ட் அதில் கொடுக்கப்படும். குறிப்பாக அந்த நாளிலே
எப்பொழுதும் நாம் புக்லெட் கொடுப்போம். இந்த முறை புக்லெட் இருக்காது, அது ஒரு டிஜிட்டல் காப்பியாக இருக்கும். எனவே இதையும் சபையார் கவனத்தில் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.